இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. எப்போதும் போல் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் தான். சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னோடனே நீங்கள் ரொம்ப அவலாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, என்ன தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக ரொம்ப ஒரு சிம்பிள் தான், ஆனால் ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, அதாவது நான் என்னுடைய கிராண்ட் சில்ட்ரனை சேர்த்து சொல்கிறேன், அவங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஐஸ்கிரீம் அடிக்கடி வாங்கி கொடுத்தா ஒன்று தொண்டை ப்ராப்ளம் ஏற்படுது, இல்லைன்னா அவங்களுக்கு அதிகப்படியான கொழுப்பு உடம்புல சேர்ந்து ஓவர் வெயிட் போட்டுருவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதுக்கு மாற்றாக கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக, அதாவது கொஞ்சம் சின்ன வயசு 4-5 வயசுனாக்கா நல்லா ஏமாற்றலாம். 5லேருந்து 7 வயசு 8 வயசு வரைக்கும் அவங்களுக்கு விதவிதமான யோகர்ட் பண்ணி கொடுக்கலாம். யோகர்ட்னா கடையிலேயே விதவிதமான ஃப்ளேவரில் யோகர்ட்ஸ் கிடைக்குதுங்க. ஆனாலும் நம்ம வீட்டில் பண்ணுறப்ப ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் ஆட் பண்ணிவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியராக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் முதல்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது வாழைப்பழ ஆரஞ்சு யோகர்ட். இது எப்படி பண்ணுறது, என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பாருங்கள். புதிய கட்டி தயிர் விரும்பும் அளவு, செவ்வாழைப்பழம் 1, தேன் 1 டீஸ்பூன், பொடித்த சர்க்கரை விரும்பும் அளவு, ஆரஞ்சு பான பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த எள் ஆளி விதை 2ம் கலந்து விரும்பும் அளவு. பொதுவாக யோகர்ட் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தயிருங்கிறது தான், கேர்ட்ஸுங்கிறது வேறு நாட்டில் யோகர்ட் சொல்லுவோம். ஆனால் இது நம்ம கேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன். பொதுவாக நீங்கள் வீட்லேயே தோய வைக்கிற கேர்ட்ஸாக இருந்ததுனாக்கா, தயிராக இருந்ததுனாக்கா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் திக்காக காய்ச்சிட்டு தயிரை தோய வச்சுக்கோங்க. நல்லா தோஞ்சதுக்கப்புறம் ஒரு வேளை கெட்டியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வடிகட்டும் வலை கரண்டியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இருத்துடும், மேலே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை பொதுவாக தயிர் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாங்குகிற கேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இதில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அந்த மாதிரி திக்காக இருக்கிற கர்டாக இருந்தாக்கா நம்ம அப்படியே விப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதில் 2 விதமான ஃப்ரூட் சேர்க்குறேன், ஆரஞ்சும் அதாவது வாழைப்பழமும். எதுக்காக இந்த 2 காம்பினேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு வைட்டமின் சி, நோய் எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே நேரம் பல வேலைகள் நம்ம உடம்பில் நடக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தினமுமே உணவில் பெறப்படுவது மிக முக்கியம். அடுத்ததாக வாழைப்பழம். பழங்களில் நம்ம நாட்டு பழங்கள்லேயே வாழைப்பழம் எல்லா விதமான சத்துக்களையும் அடக்கியது. அதாவது நிறைய தாதுப்புக்கள் இருக்கும், விட்டமின்கள் இருக்கும், கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து நல்ல விதமான மாவுச்சத்து எல்லாமே கலந்தது. அதுலேயுமே செவ்வாழை பார்த்திங்கன்னா ரெகுலர் வாழையை விட இன்னும் கொஞ்சம் நல்லது. அதனால் நீங்கள் வாழைப்பழத்தை கிடைக்கிற காலத்தில் எது இருக்கோ அதை வாங்கிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக இவ்வளோ இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா அதிகமாக உடல் எடை போட்டு விடுகிறார்கள். அதுவும் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்க இஷ்டப்படி அடிக்கடி ஐஸ்கிரீம், குக்கீஸு, சமோசா, பஃப்பு, பிஸ்கெட்ஸு நிறைய அந்த மாதிரி வாங்கி தராங்க. அதனால் முக்கியமாக சிப்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சிப்ஸு சாப்பிட்டு போகிற குழந்தைங்களும் பார்த்துருக்கேன். அது மாதிரி பலவிதமாக அவங்க இந்த ஜங்க் ஃபுட் கல்ச்சருக்கு அடிமை ஆகிறப்போ அதிகப்படியான உடல் எடை மட்டும் இல்லைங்க, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிடுது. முக்கியமாக நான் இந்த நம்ம நாட்டில் இல்லாதது பார்த்திங்கன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி கூட இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு, கால்சியம் டெஃபிஷியன்சி சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிடுச்சு, ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம உணவில் கவனம் எடுத்து கொஞ்சம் கொடுத்தோம்னாக்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முடியும். அதோட உடற்பயிற்சியும் முக்கியம்தான். ஆனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இதை கொடுக்குறப்போ விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வாழைப்பழம். நீங்கள் விருப்பப்பட்ட மாம்பழமும் வாழைப்பழம் 2 சேர்த்து செய்யலாம். இல்லை வேறு எந்த யோகர்ட் வேணுமோ, ஸ்ட்ராபெரி வேணால் ஸ்ட்ராபெரி, கிவி வேணால் கிவி, அந்த மாதிரி எந்த ஃப்ரூட் வேணுமோ அந்த ஃப்ரூட்லேருந்து 1 அல்லது 2 ஃப்ரூட். இந்த 2மே ஃப்ரூட்டாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரஞ்சு ஜூஸு, இல்லைன்னா நான் இப்போ இங்கே ஆரஞ்சு பான பவுடர் எடுத்திருக்கேன். இதை முதல்ல இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு. இதோட கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேன், பொடிச்ச சர்க்கரை இதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தயிரோடு ஃபஸ்ட்டு சேர்த்திங்கன்னா
என்ன ஆகும்னாக்க தயிர் வந்து ரொம்ப வந்து தின்ன ஆகிடும். அதனால் வந்து இதில் சேர்த்து நம்ம முதல்ல இப்படி கலந்துக்கலாம். உங்களுடைய விருப்பமான அளவுக்கு நீங்கள் பழங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னாக்கா தயிரில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கலாம். இல்லைன்னா இதை வந்து லேசாக நம்ம விப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம எக் பீட் இருக்கோம், இல்லைன்னா ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க, ஏதாவது எடுத்துக்கோங்க. இதை வந்து தயிரை வந்து விப் பண்ணிக்கோங்க. லேசாக அப்படி கரைஞ்சிக்கணும். இங்கே வடிகட்டின தயிராக இருந்தாக்க அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஓவராக வந்து மிக்ஸ் பண்ண போதில்லை. அதனால் இதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை விரும்புகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து எள்ளும் ஆளி விதையும் சேர்ந்து வறுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ஆளி விதை, சிறு ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, காட்டு ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. எள்ளு மாதிரியே இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த ஆளி விதையாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து எள்ளோடு சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு நிறம் மாறுறப்பையும் அதுவும் சரியாக இருக்கும். அதிகப்படியான ஆளி விதை மட்டும் தனியாக வறுத்திங்கன்னா அது வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து வறுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ரெண்டு சேர்த்து வறுக்கிறப்ப மிதமான தண்ணியில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு வறுபட்டது தெரியும். ஏன்னா ப்ரௌன் கலராக இருக்கிறப்ப நம்மளுக்கு வறுபட்டது தெரியாது. இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எதுக்காக நான் எள்ளும் ஆளி விதையும் காம்பினேஷன் எடுத்திருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆளி விதையிலையும் ஒமேகா 3 ஃபேட் இருக்குது. நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கும் பட்சத்தில் ஒமேகா 3 ஃபேட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லதே செய்யும் கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எப்படியெல்லாம் டைரெக்டாக உணவில் எப்படி சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கணும். இது விருப்பப்பட்டால் அக்ரோட் பருப்பு, பாதாம் பருப்பு சேர்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து இந்த தயிர் வந்து கலந்து வச்சாச்சு, ஃப்ரூட்ஸோடு இதெல்லாம் சேர்ந்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொதுவாக நீங்கள் இதை கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நேரடியாக எடுத்து கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுற தயிராக இருந்ததுனாக்க அப்போதைக்கு அப்போது கலந்து கொடுக்கலாம். இப்போ இந்த பழங்களோடு நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பவுலில் சர்வ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து ஒயிட்டாகவும் கொஞ்சம் அந்த கலர் கலந்தும் கலக்காமல் இருக்கணும். இதோட எள்ளும் ஆளி விதையும் கலந்ததை மேலே தூவிடலாம். தேன் கொஞ்சமாக. வாழைப்பழ ஆரஞ்சு யோகர்ட் தயாராகிடுச்சிங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்படி வந்து அதை ஹெல்த்தியராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த செய்வம் தெவிட்டாத சுவை. இப்போ உங்களுக்காக அடுத்த செக்மெண்ட். இது வந்து லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன். அதாவது நம்ம வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிறத வந்து எப்படி வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க பாருங்க. இன்றைக்கி இட்லி மாவு கொஞ்சமாக மிச்சம் இருந்தால் அதை வந்து எப்படி வந்து இன்னொரு விதமாக கார இட்லியா இல்லை வந்து கேக் இட்லின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கார இட்லி அல்லது கேக் இட்லி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். மிச்சம் இருக்கும்
லேசாக புளித்த இட்லி மாவு 1 டம்ளர் அளவு, பயத்தம் பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், இஞ்சி பச்சை மிளகாய் அரைத்த விழுது 1 அல்லது 1½ டீஸ்பூன், உப்பு தேவைப்படும் அளவு, மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய், சமையல் சோடா தேவைப்பட்டால் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், அரிந்த கறிவேப்பிலை சிறிதளவு, அரிந்த கொத்தமல்லி விரும்பும் அளவு. பொதுவாக நம்ம வந்து இட்லி மாவை அரைச்சோன்னாக்கா முதல் நாள் இட்லி பண்ணுவாங்க, அடுத்த நாள் தோசை பண்ணுவாங்க, 3ஆவது நாள் குழிப்பணியாரம் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் வராங்கன்னு நினச்சிட்டு எதிர்பார்த்து நம்ம நிறைய செஞ்சிட்டோம். அப்போ கூட வந்து 2-3 நாள் கண்டினியூஸாக நம்ம பண்ணிவிட்டு 4ஆவது நாளும் மிச்சம் இருக்கா, இதையே ஏன் போட்டு படுத்துரு அப்படின்னு கேட்குறது பழக்கம் தானே. அப்படி இருக்கிறப்போ அதுவும் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை வேறு விதமாக மாற்றுறது அப்படின்னா எப்படிங்கிறது இதுவும் ஒரு மெத்தட். ஏன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது என்னன்னாக்கா கொஞ்சம் டோக்லா டைப்பில் இருக்கும், இதை கேக் இட்லின்னு சொல்லலாம். இந்த கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு 2ஐயும் கழுவிட்டு காலையில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் இல்லைன்னா 1½ மணி நேரம் ஊறலாம். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி விழுதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தண்ணி பூரா வடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணணும், அரைச்சிக்கோங்க. இப்போ இதோடு வந்து உப்பு மஞ்சத்தூள் 2ம் சேர்த்து கலந்துட்டேன். இப்போ இந்த மாவோட அதையும் சேர்த்து கலக்க போகிறேன். இப்போ இந்த வந்து இட்லி மாவு, இதோட நம்ம இந்த அரைச்ச இந்த மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து தாளித்து கொட்டணும். அதுக்கு முதல்ல வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அதிகப்படியான மாவு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எந்த அளவு மாவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் 1லேருந்து 1½ டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், உடச்சி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் ஆப்ஷன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது வந்து கார இட்லி மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு மாவு புளிச்சிருக்கிறப்ப இதையும் சேர்த்து கலக்கிறப்ப கொஞ்சம் நம்ம காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்ச விழுது இதையும் சேர்த்துக்கலாம். இந்த எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்க்கலாம், அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ருசியாக கொடுக்கும். சமையல் சோடா வந்து அதாவது இட்லி மாவு நல்லா புளிச்சிருந்து நல்லா கண்ணாக இருந்ததுன்னா சோடா சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பொதுவாக நான் வந்து சோடா சேர்க்கறது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன். இல்லைன்னா இந்த மாவை கலந்து வச்சுட்டு 1 or 2 hours நம்ம அப்படியே வச்சு இருந்துக்கிறதுக்கு டைம் இருந்ததுன்னா சோடா சேர்க்கலன்னா கூட நல்லா பொங்கி வந்துடும். கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நம்ம நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்தா எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் எண்ணெய் வந்து சுட வச்சுருக்கோம். நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூளும் சேர்க்கலாம். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் அதெல்லாம் வேறு சேர்த்துருக்கோம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பதமாக இருக்குது. இதை வந்து பெரிய இட்லி மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா நான் வந்து சின்ன சின்ன கப் இட்லி மாதிரி வைக்க போகிறேன். கேக் இட்லின்னு சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு எல்லாம் கப் கேக் கொடுத்தா எப்படி நம்ம கொடுப்போம், சிலிக்கா மோல்டு இருந்ததுன்னா சிலிக்கா மோல்டு வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள், சின்ன சின்னதாக கப் இருக்குது இல்லையா, அதில் எண்ணெய் பூசி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாக வரும், ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இப்போ இதை வந்து கப்பில் எல்லாம் எண்ணெய் பூசி வச்சுருக்கேன், இதில் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் பூசிய கிண்ணங்களை இதை ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து இந்த இட்லி கொப்பரையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த சின்ன சின்ன கப்பில் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம இட்லி வேகிற டைம் தான் எடுக்கும், 5 to 7 minutes. பெரிய இட்லியாக தட்டு இட்லியாக வச்சிங்கன்னா அதனுடைய எவ்வளோ ஹைட் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் 15 minutes, அதுக்கு மேலே ஆகாது. காஞ்சிபுரம் இட்லி மாதிரி எல்லாம் 1 hour 1.5 hourலாம் ஆகாதுங்க. இட்லி மாவே தான் கொஞ்சமாக அந்த பருப்பு மாவை சேர்த்துருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ள அரிசி நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த விசில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இட்லி வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா இப்படி பொங்கி வந்திருக்கு. நம்ம வந்து கையில் தொட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு ஈரம் பண்ணிவிட்டு தொட்டிங்கன்னா அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இப்படி உள்ளே போகணும். நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பச்சையாக மாவு இல்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறப்ப பரிமாறுறது ரொம்ப சுலபம். பெரிய இட்லியாக வச்சிங்கன்னா, உங்களுக்கு தட்டு இட்லி மாதிரி வச்சிங்கன்னா பெரிய தட்டில் வந்து ஒரு வாழையில போட்டு எண்ணெய் பூசிட்டு இதை பெருசாக வச்சுட்டு கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்த 2 டிஷ்ஷுமே வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து வாழைப்பழ ஆரஞ்சு யோகட். வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோடையே கொஞ்சம் ஆரஞ்சு பான பவுடர், தேன், கொஞ்சம் பொடிச்ச சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. தயிரை வந்து கட்டி தயிர் வந்து, அதாவது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு கட்டி தயிராக இருக்கணும். கொஞ்சமாக பொடிச்ச சர்க்கரை சேர்த்து அதையும் வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ நீங்கள் வந்து பரிமாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப இதுவாக கலக்கக்கூடாது, கொஞ்சம் கலந்தும் கலக்காத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கலந்து கிண்ணத்தில் பவுலில் எடுத்ததுக்கப்புறமா மேலே வறுத்த எள்ளு ஆளி விதை சேர்த்து தூவிட்டு இன்னும் கொஞ்சம் தேன் ஊற்றிட்டு பரிமாறினாக்க மிக மிக சுவையாக இருக்கும். மிகுந்த உணவை வந்து எப்படி வந்து புதியதாக்குறது, அந்த வகையில் வந்து கேக் இட்லி அல்லது கார இட்லி. மிச்சம் இருக்கிற வந்து இட்லி மாவு வந்து கிட்டத்தட்ட 1 கப் அளவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 1/4 கப்பு வந்து பயத்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதோட கடைசியாக உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இட்லி மாவில் இதை சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் விழுது சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொட்டிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக சமையல் சோடா ஒரு 2 சிட்டிகை சேர்த்து கலந்துட்டு சின்ன சின்ன கப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் பூசிட்டு இதை ஊற்றிட்டு குக்கரில் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுக்கலாம். 7 நிமிஷம் வெந்தாலே இது நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹெல்த் டிப்ஸ். இந்த ஹெல்த் டிப்ஸ் வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணுங்க. என்னை வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்குற கேள்விகளை தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். குழந்தை பெற்ற பிறகு ஒரு தாய்
எந்த மாதிரியெல்லாம் உணவு எடுத்துக்கணும், என்னெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. இதை வந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்ஷியல் மேட்டராகவே நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க மேடம், நானாக வந்து டாக்டர் இப்படி சொல்கிறாங்க மேடம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. பார்த்திங்கன்னா குழந்தை பெற்ற பிறகு வந்து அவங்களுக்கு என்னென்ன சத்துக்கள் அதிகமாக தேவைன்னு பார்த்திங்கன்னா, புரதச்சத்து எப்போதும் எடுத்துக்கொள்ளதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவை. அதே மாதிரி வைட்டமின் ஏயும் அதிகமாக தேவை, இரும்பு சத்தும் அதிகமாக தேவை, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் கொஞ்சம் அதிகம் தேவை. இதெல்லாம் அதிகமான தேவையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்களுடைய உணவை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்காக வந்து நீங்கள் அதிகப்படியாக நெய், எண்ணெய் அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாதுங்க. நெய் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்கறதுல தப்பு கிடையாது. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் கொடுத்துருக்குற லேகியம் சாப்பிட்றதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து அது அஜீரணத்தை போக்குற மாதிரி ஒரு மருந்து. பொதுவாக வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு இருக்குது. புரதச்சத்து வந்து மிக மிக முக்கியம். ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் தான் அந்த சுரக்கிற பாலில் வந்து குழந்தைக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். நம்ம ஒரு பேலன்ஸ்டாக எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த மீலில் சாப்பிட்டிங்கன்னா தான் குழந்தைக்கு கிடைக்கும். அனதர் முக்கியமானது, எல்லோரும் வந்து பூண்டு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூண்டு எதனால் நம்ம சேர்க்குறோன்னாக்கா, அந்த காலத்தில் வந்து பூண்டு சேர்த்தா பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. சயின்டிஃபிக்லி ப்ரூவன் என்னன்னாக்கா, பூண்டு சேர்த்து அவங்க உணவை சாப்பிட்றப்போ அந்த சுரக்கிற பாலில் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குமா. அந்த டேஸ்ட்டு கிடைக்கிறப்போ அந்த குழந்தை வந்து அந்த பாலை விரும்பி குடிக்குமா. இதனால தான் வந்து அந்த மாதிரி சொன்னது. தினமும் ஒரு 3-4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறது முக்கியந்தாங்க. சூப் சாப்பிடுங்க, கொஞ்சம் நிறையா தண்ணி குடிங்க, அதிகப்படியான உணவு சாப்பிடாதீங்க, கொழுப்பான உணவு சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சாப்பிட்றப்ப சீக்கிரமாக உடல் எடை கூடிடும். இதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்க மூச்சு பயிற்சி. அதாவது வந்து வயிறை வந்து சுருங்க வைக்கிறதுக்காக பயிற்சிகள் சொல்லுவாங்க, அதை செய்யுங்க. எல்லாரையும் மாதிரி இல்லை, நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு நத்திங் ஸ்பெஷலுங்க, எல்லோரும் பெற்றுக்கிறது தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து எல்லா வேலைகளும் செய்யணும். சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்பு வந்து ஓவர் வெயிட் போடக்கூடாது. குழந்தையும் கவனிச்சுக்கணும். சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம் 3மே முக்கியம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கனால ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ வந்து இந்த அரிசி நேரத்தை வந்து ஒரு புதிய கோணத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, வித்தியாசமான செக்மெண்ட்ஸோட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ப்ரோக்ராமை பாருங்கள். வாரம் வாரம் உங்களுக்கு நிறைய தகவல்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஆரோக்கியம் பற்றியது மட்டும் கிடையாதுங்க, எப்படி வந்து உணவை வீணாக்கக்கூடாது, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து ப்ரோக்ராமை பார்த்துட்டே இருங்க. அடுத்த வாரம் இதே நேரம் வந்து உங்கள் வீட்டுக்கே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.